திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாநகராட்சி குப்பை லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் அபிஷேக் வழங்கிட கேட்கலாம். சாலமன் அபிஷேக், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சின்னக்காளிபாளையத்துல திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் திருப்பூர் மாநகராட்சி கழிவு குப்பைகள் கொட்டப்படும் நடவடிக்கை ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த 45 நாட்களுக்கும் மேலாக இந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் விவசாயிகள் இப்பகுதியில குப்பைகளை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தாங்க. இதனிடையே மாநகராட்சி அதிகாரிகள் இவங்களோட போராட்டத்துக்கு செவிசாய்க்காம இந்த தளமானது அமைக்கப்பட்டு குப்பைகள் கொட்டப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில இன்னைக்கு 2 லாரிகள் குப்பைகளோட அங்க குப்பை கொட்டும் இடத்திற்கு வந்திருக்குது. அதை தெரிந்த பகுதி மக்கள் திடீர்னு அந்த 2 லாரிகளையும் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அங்க பரபரப்பான சூழல் நிலவிய தருணத்துல அங்க போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இருப்பினும் அங்கிருந்த பொதுமக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனால அதிவிரைவு படை போலீசார் மற்றும் திருப்பூர் மாநகர போலீசார்கள் வரவழைக்கப்பட்டு அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டாங்க. இருப்பினும் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில போலீசார் அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை குண்டு கட்டாகவும் வலுக்கட்டமாகவும் அவங்க வாகனத்துல ஏற்றினாங்க. தற்பொழுது இந்த சூழல் இங்க நிலவி வருவதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன் அபிஷேக். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.